அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். இன்று நாங்கள் தரம் 6 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்தில வாழ்விற்கு மின்சாரம் என்கின்ற பகுதியின் தொடர்ச்சி தான் பார்க்க இருக்கிறோம். இப்ப நாங்கள் ஏற்கனவே இந்த பாடத்துல படிச்ச விஷயங்களை ஞாபகப்படுத்துவோம். இப்ப நாங்க கடந்த வகுப்பில எளிய மின்கலம் ஒன்றை அமைத்தல் தொடர்பாக பார்த்திருக்கு. எளிய மின்கலம். எளிய மின்கலம் ஒரு சிம்பிள் செல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கரண்ட உருவாக்குகின்ற சில முறைகள் பற்றி நாங்க பார்த்து கொண்டு இருந்தோம். நீர் மின்வலு, அனல் மின்வலு, எரிபொருட்கள் மூலம் மின்வலு, காற்று மூலம் மின்னை உற்பத்தி செய்தல். இந்த மாதிரி நாங்க பார்க்கக்குள்ள இது ஒரு மின்கலமாக, இப்ப நாங்க பேட்டரிகள்ல எப்படி கரண்ட் வருகுதோ அந்த மாதிரி இரசாயன சக்தியை பயன்படுத்தி ஒரு கரண்டை உற்பத்தி செய்யற முறைதான் இந்த எளிய மின்கலம். சரியா? இப்ப இதுல எங்களுக்கு ஒரு செயற்பாடு இருந்தது. எப்படி? ஒரு முகவைக்குள்ள ஐதான சல்பூரிக் அமிலம். ஐதான சல்பூரிக் அமிலம் என்பது H2SO4 என்று சொல்லுவோம். ஐதான சல்பூரிக் அமிலம். ஐதான சல்பூரிக் அமிலம் எடுத்திருக்கிறோம். ஐதான சல்பூரிக் அமிலம் H2SO4 என்று நாங்க போட்டிருக்கிறது சல்பூரிக் அமிலத்துக்கான குறியீடு. சரியா? ரைட். இப்ப இந்த அமிலத்தை இந்த முகவையில எடுத்துட்டு அதற்குள்ள 2 உலோகத்தாலான தகடுகள். ஏற்கனவே நாங்கள் இந்த தேசிக்காயில இருந்து எலுமிச்சம்பழத்தில இருந்து மின்னை உற்பத்தி செய்யற பரிசோதனைக்காக 2 தகடுகளை பாவிச்சிருப்போம். என்னென்ன தகடுகள்? நாகத்தகடு, செப்பு தகடு. அதே போல 2 தகடுகளை நாங்க இங்க இணைக்க போறோம். அப்ப இதுல ஒன்று செப்பு தகடு. மற்றையது நாகத்தகடு. ஒன்று செப்பு தகடாக இருந்தால் மற்றையது நாகத்தகடாக இருக்கும். சரியா? அப்ப இப்ப எங்களுக்கு இந்த 2 தகடுகளையும் வச்சுட்டு அதுக்கு மேலால என்ன செய்யறோம்? தொடுக்கும் கம்பிய இணைக்கிறோம். தொடுக்கும் கம்பியன்னா ஏதாவது ஒரு செப்பு கம்பிய இணைக்கிறோம். இணைச்சிட்டு இப்ப எங்களுக்கு இதுல இருந்த கரண்ட் வருதா இல்லையான்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்டா, இந்த தொடுக்கிற கம்பிய கொண்டு ஒரு பல்புல இணைக்கிறோம். மின் குமிழ் கொண்டு மின் குமிழ்ல இணைக்கிறோம். இப்ப எங்களுக்கு இந்த செயற்பாட்டில கரண்ட் உருவாகி இருந்தால் அவதானம் என்னவாக இருக்கும்? மின்குமிழ் ஒளிரும். அவதானம் மின்குமிழ் ஒளிரும். இப்ப நாங்க இந்த அமிலத்துக்குள்ளதான இந்த 2 தகடையும் வச்சிருக்கிறோம். நாகத்தகடையும் செப்பு தகடையும். அப்ப நாகத்தகடு இதுல கரையிறத பார்க்கலாம். கரையிறதுண்டு இதுக்குள்ள சின்ன சின்ன வளி குமிழ்கள், வாயு குமிழ்கள் வெளியேறும். மின்குமிழ் ஒளிரும். அப்ப இதுல வர்ற 2 அவதானங்களும் என்ன? ஒன்று வாயு குமிழி வெளியேற்றப்படும். இரண்டாவது மின்குமிழ் ஒளிரும். சரியா? அப்ப இந்த ஒரு முகவையும் அசிடும் ஒரு தேசிக்காய் அல்லது எலுமிச்சம்பழம் அதுக்கு இருக்கிற சாருக்கு சமனானது. அப்ப நாங்க ஏற்கனவே எலுமிச்சம்பழத்துல இருந்து
மின் வருமென்று சொன்னமா இல்லையா? இதே மாதிரி இதுக்கு மேல ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு அதுல இந்த 2 தகடுகளையும் அமிழ்த்தி இதே போல ஒரு மின் குமிழை இணைத்த போது மின் குமிழ் ஒளிர்ந்தது. அப்ப எலுமிச்சம் பழத்தில இருந்து மின்னை உற்பத்தி செய்ய முடியும். அதே போலதான் இந்த முகவையும் அதுக்குள்ள இருக்கிற ஆசிட்டும். எலுமிச்சம் பழத்துக்குள்ள சிட்ரிக் ஆசிட் இருக்கிற மாதிரி இங்க நாங்க அதற்கு பதிலாக H2SO4 ஐதான சல்பூரிக் அமிலம் என்று சொல்லுவோம். அதை எடுத்திருக்கு. சரியா? அப்ப அந்த அமிலத்தன்மையான பதார்த்தம் தான் உங்களுக்கு என்ன செய்யுது? கரண்ட உருவாக்குறதுல பங்களிப்பு செய்யுது. ரைட்? ஆனா இந்த மின்கலம் இது ஒரு பேட்டரிக்கு சமன். சரி, பேட்டரியில இருந்து கரண்ட் வர மாதிரி. அப்ப இந்த மின்கலத்துல இருக்கிற குறைபாடு லைட் வேணுமென்றதுக்காக இல்ல. இப்படி நாங்க இத கொண்டு திரிஞ்சு பாவிக்க இயலாது. அதாவது இத பாவிக்கிறது கஷ்டம் எங்களுக்கு. ஒரு குறைபாடு. இல்லாட்டி எங்களுக்கு இப்ப பாருங்க, டோர்ச் லைட்டுக்கு போடுற பேட்டரின்னா டோர்ச் லைட்டுக்குள்ள பேட்டரிய போடுவோம். அதை கொண்டு திரிஞ்சு லைட்டு பாவிக்கலாம். ஆனா இதை தூக்கி கொண்டு திரிய இயலுமா? லைட்டு வேணுமென்ற இடத்துக்கு எல்லாமே சீட்டோட கை தவறி கீழே விழுந்தா எல்லாம் உடைஞ்சு. அப்ப எங்களுக்கு இது பாவிப்பதற்கு கடினமானது. பாவனை செய்யறதுக்கு கடினமாக இருக்கு. சரியா? மற்றது இதுல இருந்து வரக்கூடிய கரண்ட் எங்களுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு தான் கிடைக்கும். அப்ப எங்களுக்கு நீண்ட காலத்துக்கு இதை என்ன செய்யலாது? வச்சு பாவிக்க இயலாது. சரி, அப்ப சிறிது நேரத்திலேயே இந்த பரிசோதனை அமைப்பு நீங்க வச்சு ஒரு ஒரு 1 ஹவரோ அதுக்கு பிறகு இந்த மின்குமிழின் பிரகாசம் படிப்படியாக குறைஞ்சு கொண்டு போகும். சிறிது நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா அதுல பவர் குறைஞ்சு குறைஞ்சு கொண்டு வரும் பிள்ளைகள். அப்ப இது எங்களுக்கு பாவிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கு. சரியா? அப்ப சரி, அப்ப இது ஒரு பேட்டரிக்கு சமன் மாதிரி நாங்க பார்க்கலாம். பேட்டரியும் நாங்க கொஞ்ச நாள் தானே பிள்ளைகள் பாவிக்கலாம், அந்த மாதிரி சொல்லலாம். ரைட்? அப்ப இது இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அசிட், இந்த இரசாயன பதார்த்தத்தின் காரணமாகத்தான் என்ன செய்திருக்குது? கரண்ட உற்பத்தி செய்திருக்கு. அப்ப நாங்க அடுத்ததாக படிக்க வேண்டிய விடயம் இரசாயன கலம். இரசாயன கலங்கள். தலையங்க போடுங்க. இரசாயன கலங்கள். இரசாயன கலம். இப்ப நாங்க இரசாயன கலம்ன்னு சொல்றோம். அதுக்குள்ள கெமிக்கல் ஏதாவது இருக்கிறதுனால கரண்ட உற்பத்தி செய்ய வேண்டும். இப்ப நீர்ல இருந்து மின்னை உற்பத்தி செய்தால் என்னன்னு சொல்லுவாங்க? நீர்மின் வரும். காற்று மூலம் உற்பத்தி செய்தால் என்னன்னு சொல்றோம்? காற்றாலைகள் மூலம் உற்பத்தி. சரி, அதுவே சூரிய ஒளியில இருந்து கரண்ட் எடுத்த சோலர். அந்த மாதிரி இரசாயன சேர்வைகள்ல இருந்து எடுக்கிறபடியா இதை நாங்க இரசாயன கலம் என்று சொல்லுவோம். சரியா? கலம் என்றால் பேட்டரி என்று வச்சுக்கணும். கலம் எளிய மின்கலம் என்றால் அது ஒரு பேட்டரி மாதிரி. இரசாயன கலம் என்றால் இது ஒரு பேட்டரி மாதிரி என்று எளிமையாக நினைச்சு கொள்ளும். சரியா? இந்த இரசாயன கலத்தை 2 வகையாக பிரிக்கலாம். எப்படி? 2 வகையாக பிரிக்கலாம். எப்படி நாங்க 2ஆ பிரிக்கலாம். சரியா? அப்ப இந்த இரசாயன கலத்துல ஒன்று முதன்மை கலங்கள். அதுக்கு பெயர் முதன்மை முதன்மை கலம் என்று சொல்லுவோம். இரண்டாவது துணைக்கலம்.
இதுல நாங்க முதன்மை கலம் அப்படின்னு அப்படின்னு சொல்றது எதை இப்ப நாங்க இந்த இரசாயன கலத்தை பயன்படுத்துறோம். அதாவது ஒரு பேட்டரியை நாங்கள் பயன்படுத்தும் போது காலம் செல்ல செல்ல அதனுடைய ரசாயன பதார்த்தங்கள் விரயமாகி அவை செயலிழந்து விடும். அப்ப இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய முதன்மை கலங்களை ஒரு முறை மாத்திரம் பயன்படுத்த முடியும். அப்ப ஒரு தடவை பயன்படுத்தின பிறகு அதை மீண்டும் பயன்படுத்த முடியாதவை. மீண்டும் பயன்படுத்த முடியாதது. அப்ப இதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு டோர்ச்சுக்கு போடுற பேட்டரி, ரேடியோக்கு போடுற பேட்டரி, நாங்க மணிக்கூட்டுக்கு போடுற பேட்டரி, ரிமோட்டுகளுக்கு பாவிக்கிற பேட்டரி. யோசிச்சு பாருங்க. இப்ப அந்த பேட்டரி எல்லாம் நாங்க ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு திருப்ப திருப்ப அதை பாவிக்க இயலாது. அந்த பேட்டரியை என்ன செய்யணும்? திரும்ப அது வீசத்தான் வேணும். அதை நாங்க திரும்ப பாவிக்க இயலாது. அப்ப அந்த பேட்டரியை நாங்க சொல்லுவோம் முதன்மை கலம். இதுக்கு முதன்மை கிளமெண்டா என்னது? ஒரு முறை மாத்திரம் பாவிக்கப்படலாம். அதுக்கு பிறகு அது பாவிக்க இயலாது. ஒரு முறை பயன்படுத்தப்படும். ஒரு முறை மாத்திரம் திரும்ப பயன்படுத்த இயலாது. முதன்மை கிளமெண்டா ஒரு முறை மாத்திரம் பயன்படுத்தி கொள்ளலாம். சரியா? அப்ப உதாரணம் கேட்டா என்ன சொல்லுவோம்? உலர் மின்கலம். உலர் மின்கலம். உலர் மின்கலம் இது பேட்டரி. சரியா? உலர் மின்கலம்ன்றது சாதாரண பேட்டரி. கை கடிகாரம், கையில கட்டுற கடிகாரம், கை கடிகாரம் சொல்லு. கை கடிகாரம், சில கேமராக்கள் பேட்டரிகள், இது எல்லாத்தையும் முதன்மை கலங்கள் என்று சொல்லுவோம். அதாவது ஒரு தடவை தான் பாவிக்கலாம். பாருங்க, சில சமயம் வாட்ச் கட்டியிருப்போம், வாட்ச் ஓடாம நின்றுட்டா அதுல இருக்கிற பேட்டரியை எடுத்துட்டு புதுசா பேட்டரி போட்டா தான் அது ஓடும். சரியா? அப்ப அப்படி ஒரு முறை மாத்திரம் என்னது பாவித்த பின்னர் அல்லது பயன்படுத்திய பின்னர் அகற்றப்படும் கலங்கள். சரியா? அப்ப துணை கலங்கள் அப்படி என்று சொல்லப்படுவது இப்ப அவற்றில இருக்கிற ரசாயன பதார்த்தம் விரயமாகி போனாலும் பாவிச்சாலும் திரும்ப நாங்க அதுக்கு சார்ஜ் பண்ணுவதன் மூலம் இப்ப கரண்ட வழங்கி நாங்க திரும்ப அதை பாவிக்கணும். இப்ப யோசிச்சு பாருங்க, நாங்க போனை யூஸ் பண்றோம், போனுக்கு பேட்டரி இருக்குது, நாங்க பாவிச்சு கொண்டே இருக்கும் போது அதோட என்ன செய்யுது? சார்ஜ் இறங்கிடும். இப்ப சார்ஜ் இறங்கிட்டுன்றதுக்காக போனை தூக்கி எறியலாமா? போன் விலை கூடினது. அதே மாதிரி தான் கார்ல இருக்கிற பேட்டரியும் வேலை செய்யல அல்லது பழுதா போயிட்டு என்னதுக்காக காரை தூக்கி போட்டுடலாமா? இல்ல. அப்ப எங்களுக்கு துணைக்கலம்ன்றது ஒரு தடவை பாவிச்ச பிறகு அதை நாங்க மீண்டும் மின்னேற்றுவதன் மூலம், பாருங்க, போனுடைய பேட்டரிக்கு நாங்க திரும்ப சார்ஜ் பண்ணுவதன் மூலம் மீண்டும் அது பயன்படுத்தப்படும். அப்ப அந்த மாதிரி இருக்கிற பேட்டரிகளை தான் நாங்கள் துணை கலங்கள் என்று சொல்றோம். அப்ப துணை கலங்கள் என்ன செய்யலாம்? மீண்டும் மீண்டும் மின்னேற்றப்பட்டு பயன்படுத்த முடியும். அப்ப மீண்டும் மின்னேற்றி இதனை பயன்படுத்திக் கொள்ள முடியும். சரியா? ரைட். அப்ப இதுக்கு உதாரணம், இதுக்கு துணை கலங்களுக்கு உதாரணமாக நாங்கள் எதை சொல்லலாம்? கார் பேட்டரி. கார் பேட்டரி, கார் பேட்டரி சொல்லலாம். அதே மாதிரி தொலைபேசிகள்ல இருக்கிற பேட்டரிகள், தொலைபேசியில இருக்கக்கூடிய
பேட்டரிகள். சரியா? இப்ப வந்து பெரும்பாலும் டோர்ச் லைட்டும் சார்ஜர் லைட்டாக வந்திருக்கு. சார்ஜ் போட்டு போட்டு மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய மாதிரி பேட்டரிகள் வந்து வந்திருக்கு. சரியா? அப்ப நாங்க இன்றைக்கு பார்த்த விடயம் இரசாயன கலம். அதுல இரசாயன கலங்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று முதன்மை கலம், மற்றையது துணை கலங்கள். சரியா? அப்ப அதுல முதன்மை கலங்கள் என்று நாங்க சொல்றது ஒரு முறை மாத்திரம் பயன்படுத்திய பின்னர் மீண்டும் அதனை பயன்படுத்த முடியாதவை அல்லது அகற்றப்படக்கூடியவை. அதை நாங்கள் முதன்மை கலம் என்று சொல்லுவோம். அதுக்கு உதாரணமாக பேட்டரி, உலர் மின்கலம், கை கடிகாரங்கள், சில கேமராக்கள்ல இருக்கிற பேட்டரிகள் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தக்கூடியது. துணை கலங்கள் என்று நாங்க சொல்றது அவற்றை மீண்டும் மின்னேற்றி சார்ஜ் பண்ணி பாவிக்கலாம். சரியா? அதுக்கு உதாரணமாக நாங்கள் கார் பேட்டரி, மோட்டார் பைக்கில் இருக்கிற பேட்டரி, இதுல தொலைபேசிகள்ல பயன்படுத்தக்கூடிய பேட்டரிகள் எல்லாத்தையும் நாங்கள் திரும்ப திரும்ப சார்ஜ் பண்ணி பாவிச்சு கொள்ள முடியும். சரியா? ரைட். இப்ப எங்களுக்கு இந்த மின்கலங்கள்ல, அதாவது இந்த பேட்டரிகள்ல எந்த அளவுக்கு மின் அழுத்த வேறுபாடு இருக்கு, கரண்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத அளக்குறது வோல்ட் என்கின்ற அலகினால். சில புதிதாக கேள்விப்படுவீங்கள். வோல்ட் வோல்ட் என்கின்ற அளவு, அந்த குறியீடு வி. வோல்ட் மானி என்று படிச்சிருப்பீங்க பிள்ளைகள், சில கேள்விப்பட்டிருப்பீங்க. மின்னழுத்த வேறுபாட அளக்குறதுக்கு பயன்படுத்தப்படும் வோல்ட் மானி. சரியா? அப்ப அதுல வந்து பாப்பம் எந்த அலகில அதை அளக்குறது, இதுல எவ்வளவு கரண்ட் இருக்கு. இப்போ ஒரு பேட்டரியை நாங்கள் எடுத்தோம்னா சாதாரணமாக ஒரு உலர் மின்கலத்தை எடுப்போம். அதுல ஒரு இடத்த பிளஸ் ஒரு இடத்த மைனஸ் குறிச்சிருக்கும், பார்த்திருப்பீங்க. சாதாரணமா பேட்டரிய ஒரு தடவையாச்சு பார்த்திருப்பீங்க. அப்ப அந்த பேட்டரியில இந்த குறியீடுகளை தாண்டி இந்த பேட்டரியிலேயே இது எந்த அளவுக்கு பவர், எந்த அளவுக்கு மின்னழுத்தம் இருக்குன்றது அதுல குறியீட்டுல போட்டிருப்பார்கள். இப்போ ஒரு பேட்டரியாக இருந்தால் 1.5 வோல்டேஜ் என்று போட்டிருப்பீங்க. 1.5 வி. அப்ப இதுல இருக்கிற கரண்ட் 1.5 வோல்டேஜாக இருக்கும் பவர். சரியா? அப்ப அதுல இருக்கிற வோல்ட் மின்னழுத்தம் 1.5 வோல்டேஜ். அப்ப அது முடிஞ்சுதண்டா அங்க என்ன, அதுக்கு பிறகு பேட்டரி வேலை செய்ய. சரியா? அப்ப அதே மாதிரி 2 பேட்டரி போட்டா 1.5 வோல்ட்டும் இன்னொரு 1.5 வோல்ட்டும் கூட்டுப்படும். அப்ப மொத்தம் 3 வோல்ட்டாக இருக்கும். அப்ப மின்னழுத்தத்தை அளக்குற அலகு வோல்ட் என்று சொல்லுவோம். அதோட குறியீட வி என்று குறிப்போம். சரியா? ரைட். இப்ப நிறைய கிலோகிராம் என்று சொல்லிட்டு கேஜி என்று போடுற மாதிரி இருக்கு. நிறைய நாங்க கிலோகிராம் என்று எழுதுவோம், ஆனா அதோட குறியீடு கேஜி. அதே மாதிரி வோல்ட் என்று சொல்லுவோம், அதோட குறியீடு வி என்று சொல்றோம். சரியா? இது ஒரு அலகு. திணிவு அளக்கிறதுக்கு கிலோகிராம் மாதிரி, மின் அழுத்தத்தை அளப்பதற்கு வோல்ட் என்ற பெருமானத்தை யூஸ் பண்றோம். வோல்ட் என்கின்ற அலகு. அப்ப எங்களோட வீட்டுக்கு எந்த அளவுக்கு கரண்ட் வருது, இலங்கையில இருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்கும் எங்களுக்கு 230 வோல்டேஜ் பெருமானம் வழங்கப்படும். எங்களுக்கு 230 வோல்டேஜ் ஒவ்வொரு வீடுகளுக்கும் கிடைக்குது, மின்னழுத்தம் கிடைக்கும். சரியா? ரைட். அப்ப இதுல நாங்க இன்றைக்கு பார்த்த விடயங்களை திரும்ப ஞாபகப்படுத்துவோம். சரியா? ரைட். இப்ப இன்றைக்கு நாங்க இரசாயன கலங்கள் சம்பந்தமாக பார்த்திருக்கோம். ரைட். அப்ப இதுல நாங்க முதன்மை கலம், துணைக்கலம் என்கின்ற 2 வகையாக பிரிக்கலாம் என்று பார்த்தோம்.
முதன்மை கலம்ண்டா ஒரு முறை மட்டும் பயன்படுத்தக்கூடியது, அதுக்கு பிறகு அதை பாவிக்க இயலாது. ஆனா துணை கலம்ண்டா மீண்டும் மீண்டும் சார்ஜ் பண்ணி பாவிக்க முடியும். அப்ப அப்படி இருக்கிற இரண்டு பேட்டரிகளுக்குமான உதாரணங்களோட பார்த்திருக்கு. அதே வேளையில ஒரு பேட்டரியில இருக்கக்கூடிய வோல்ட் அளவு மின்னழுத்தம் 1.5 வோல்டேஜ் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த மின்னழுத்தத்தை அளப்பதற்குரிய அலகு வோல்ட். வோல்ட்டுக்கான குறியீடாக வி என்று நாங்க போடலாம். இப்போ 1.5 வோல்ட் என்று எழுதாம 1.5 வி என்று குறிக்கப்படலாம். சரியா? அப்ப இது இரசாயன பொருட்கள் சம்பந்தமாக வாரதுனால இரசாயன கலங்கள் பேட்டரிகள்ல இரசாயன பொருட்கள்ல இருந்துதான் பேட்டரியில இருந்து கரண்ட் வருது. அப்ப அது இரசாயன கலம். இதுவே சூரிய கலம்ண்டா என்னன்னு சொல்லுவாங்க, அது சூரியனின் ஒளி மூலம் மின் உற்பத்தி செய்யப்படும். சரியா? அப்போ சிறிய சிறிய சூரிய கலங்கள் நிறைய சேர்ந்து ஒரு சூரிய படல் உருவாக்கப்படும். சின்ன சின்ன சூரிய கலங்களை ஒன்று சேர்த்துதான் ஒரு பெரிய சோலார் படல். பார்த்திருப்பீங்க, சில வீட்டுக்கு மேல சோலார் போடப்பட்டிருக்கு. அப்படி ஒரு பெரிய சோலார் பேனல் ஒன்றை ரெடி பண்ணுது. அப்ப அதுக்கு மேல சூரியன் ஒளி பட்டு அதில இருந்து மின் உற்பத்தி செய்யப்படும். அப்ப மின்னை உற்பத்தி செய்கின்ற பல்வேறு சந்தர்ப்பங்களை நாங்க பார்த்து, நீரின் மூலம் எலுமிச்சம்பழத்தில இருந்து மின் உற்பத்தி நடக்கிறது. கம்பி சுருளுக்குள்ள காந்த மசையைக்குள்ள மின் உற்பத்தி செய்யப்படும். அதை விட காற்றாலை மூலம் மின் உற்பத்தி நடக்கும். எரிபொருட்கள் மூலம், அனல் மின் நிலையங்களின் மூலம், மற்றது இரசாயன கலங்களின் மூலம், அடுத்ததாக சூரிய கலங்களின் மூலம் மின்னானது உற்பத்தி செய்யும். சரியா? அப்ப இன்றைக்கு நாங்க பார்த்த விடயங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். இதுல நாங்கள் 2 வினாக்களை எழுதி கொண்டு முடிப்போம். எழுதிக்கொள்ளுங்க. முதலாவது வினா, முதன்மை கலங்கள் என்றால் என்ன? முதன்மை கலம் என்றால் என்ன? இரண்டாவது, இரசாயன கலங்கள் எத்தனை வகைப்படும்? இரசாயன கலங்கள் எத்தனை வகைப்படும்? மூன்றாவது, துணை கலங்களுக்கு உதாரணம் தருக. துணை கலங்களுக்கு உதாரணம் தருக. சரியாங்களே? முதன்மை கலம் என்று நாங்க சொல்றது ஒரு முறை மாத்திரம் பாவித்து பின்னர் அகற்றப்படுபவை அல்லது மீண்டும் மின்னேற்றி பயன்படுத்த முடியாதவை முதன்மை கலங்கள் என. இரசாயன கலங்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 2 வகையாக பிரிக்கலாம். முதன்மை கலங்கள், துணை கலங்கள். துணை கலங்களுக்கு உதாரணம் மீண்டும் சார்ஜ் பண்ணி பாவிக்கக்கூடிய பேட்டரிகள், தொலைபேசியில் இருக்கிற பேட்டரிகள், கார் பேட்டரிகள், சில மின்சூழ்
சரியா? அப்ப நீங்க அடுத்த உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். உங்களுக்கு எந்த விதமான டவுட்டும் இல்லையேண்டா நாங்க இதோட இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்ளுவோம். இன்னொரு வகுப்புல பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.